ஹே கைஸ், வெல்கம் டு டீ கடை மார்க்கெட். இந்த ஒரு சீரீஸில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தலாம். ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னன்னா, ஐ வந்து சூட் ஆகும் எப்போ ஈவென்ட் டைமில். அதுக்காக தான் நான் ஒரு ஸ்ட்ராங்கிள்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் இருக்குது, போய் மறக்காமல் பாருங்கள். ஈவென்ட் டைமில் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஐவி சூட் ஆகும். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்ட்ராங்கிள். அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஈவென்ட் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவென்ட் டைம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் டைமுக்கு முன்னாடி தான் ஐவி ஷூட் ஆகும். ஈவெண்ட் முடிஞ்சுன்னா ஐவி கிராஷ் ஆகும். அப்போ ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பையருக்கு ஃபேவராக இருக்கும் ஷூட் ஆகும்போது. ஈவெண்ட் முடிஞ்ச உடனே செல்லருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் பக்கம் வந்துச்சு. பட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரூ. 1 ஏறி இருந்துச்சு நேற்று. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரூ. 10 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. ஓகேங்களா. பட் இன்னைக்கு ஒரு மூமெண்டம் இருந்தது. ஆனாலும் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஈவெண்ட் டைமில் ஐவி ஷூட் ஆகும், ஈவெண்ட் முடிஞ்சோடனே ஐவி கிராஷ் ஆகும். இது காமனான விஷயம். ஓகேங்களா. இதை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈவெண்ட் முடிஞ்சோடனே செல் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஹெட்ஜிங் யூஸ் பண்ணுவீங்க. நான் ஹெட்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் ஹெட்ஜிங் போட்டிருக்கேன். புல் கால் ஸ்ப்ரெட் அண்டு புல் புட் ஸ்ப்ரெட். புல் புட் ஸ்ப்ரெட் எதுக்காகனா சைட்வேஸில் போனாலும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்காக தான் புல் புட் ஸ்ப்ரெட் சொல்லி கொடுத்துருக்கேன். புல் கால் ஸ்ப்ரெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டில் நான் டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களோட லாஸை வந்து லிமிட் பண்ணிக்கலாம். அதனால நான் புல் கால் ஸ்ப்ரெட் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. மிஸ் பண்ணாமல் அதை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் சைட்வேஸ் மார்க்கெட்டில் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த பேட்டர்னை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த பேட்டர்னை நம்ம லைவ் சார்ட்டும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் ஆகி அதை பிரேக் பண்ணிட்டு மேலே போனது. மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மூமெண்டம் அடுத்த ஒரு பெரிய மூமெண்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ட்ரெண்ட் லைன். நமக்கு ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சாலே போதும். நான் ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் நல்லா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பற்றி பேசியிருக்கோம். ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிடலாமே. இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணாலே போதுமே, நமக்கு 3வது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குமே. அதுதான் நடந்திருக்கு. பாருங்க, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அப்போ தேடா பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு என்ட்ரி ஜஸ்ட் நீங்கள் ட்ரை தான் பண்ண போறீங்க. ட்ரை பண்ணிடுங்க. இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சா என்ன பண்ணுறது, எக்ஸிட். யோசிக்கவே வேண்டாம், எக்ஸிட் தான். அந்த இடத்துல போய் ஆவரேஜ் பண்ணுறது, இன்னும் மேலே தான் போகும்னாலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, டார்கெட் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங்கில் வைங்க. ஸ்விங் ஹையில் டார்கெட் வைங்க, அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங்கில். ஓகேங்களா. ஏதோ ஒரு ஸ்விங்கில் கொண்டு போய் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங்கில் டார்கெட்டை வச்சிங்கன்னா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா. இங்கே மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டியில் இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 பாயிண்ட்ல தான் நடந்திருக்கு. அதே மாதிரி 4th பாயிண்ட் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இது புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்குது மார்க்கெட். அப்போ புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். ஒன்ஸ் மேலே போய் பிரேக் ஆகணும். இன்கேஸ் கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா வேகமாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை மட்டும் கனெக்ட் பண்ணாலே போதும். லைவ் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸா யூஎஸ்டி சார்ட்டும் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் சார்ட், அது போக ஸ்டாக்ஸோட சார்ட்டு, இண்டெக்ஸோட சார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் இதில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதோட ஆப்ஷன் எடுத்து பாருங்களேன். பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷனுக்குள்ள போய் பார்ப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கு. புட் ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். இருங்க, இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. கனெக்ட் பண்ண முடியுமா? ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் கான்செப்டை பற்றி ஒரு சார்ட் எப்படி அனலைசிஸ் பண்ணணுங்கிற வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சார்ட் நான் எப்படி அனலைசிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே. அதில் வெறும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் வச்சு அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா. இது பிரேக் ஆச்சு, இங்கே ஒரு என்ட்ரி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் இது. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஸ்விங்கு. இது வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இது வரைக்கும் உங்களோட டார்கெட் இருக்கலாமே. ஓகேங்களா. நான் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் இன்க்ளூடிங் எல்லாமே தான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது மட்டுமா கால் ஆப்ஷனும் பார்ப்போம். கால் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சேம் தான்.
அந்த ட்ரெண்ட் லைன் அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் போனாலே தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுமா? சேம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன்லாம் ஹிட் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரெண்ட் லைன் வந்தாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக கவர் பண்ணிடும். ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா? ஈஸியாக கவர் பண்ணிடும். ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது ட்ரெண்ட் லைன் வந்து அப்சர்வ் பண்ணாத ஓகேங்களா, ஈர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே வந்து பையிங் ப்ரெஷராக இருந்தாலும் சரி, செல்லிங் ப்ரெஷராக இருந்தாலும் சரி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதோட 1 hour டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். 1 hour டைம் ஃப்ரேம்ல நடந்திருக்கு. 1 hour டைம் ஃப்ரேம்லையும் அதே விஷயம் தான் நடந்திருக்கு. இருங்க, நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் பண்ண சார்ட்டை காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு சார்ட்டை பாருங்களேன். இந்த ஒரு சார்ட்ல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேனா, அதே விஷயம் தான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க. இது சப்போர்ட்டு, டாப்ல இருக்கிறது ரெசிஸ்டன்ட். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் இது தெரிஞ்சாலே போதும். அதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே மட்டும் கிடையாது, இதுக்குள்ளேயே இருக்குது. அதான் நான் சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேனா, அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து எப்படி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வச்சு அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இது ஒரு சப்போர்ட் ரியாக்ட் ஆகிருக்கு, இது பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனோடனே அடுத்த ஸ்விங் எங்கே இருக்குது, அந்த ஸ்விங் வரைக்கும் டார்கெட் வைங்க. இந்த இடத்துல ஸ்விங் ஹிட் ஆகிருக்குங்களா, ஸ்விங் வரைக்கும் வந்திருக்குங்களா. இது நீங்கள் இந்த சார்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலுமே இந்த விஷயம் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ட்ரெண்ட் லைனு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன மூமெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 minute டைம் ஃப்ரேமில் மாற்றுவோம். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ கிடைக்குது. 1 hour டைம் ஃப்ரேமு அது எல்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு மூமெண்டம் கிடையாது மார்க்கெட்டில். அதனால பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக நமக்கு பேட்டர்ன் கிடைக்காது. இப்போ 5 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவாக ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்களா. நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன ரியாக்ட் ஆகலாம், கீழே வந்தது அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டை ரியாக்ட் ஆகலாம். எஸ், இந்த சப்போர்ட்டில் வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக என்ட்ரி எடுங்க. கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட், அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரை தான் பண்ண போகிறீங்க. ஏன்னா ட்ரெண்ட் லைன் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கும். அதை வந்து நிறைய எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். டெலிகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெண்ட் லைன், ஹார்மோனிக் டெக்னிக்கல் ரெண்டையும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ நிஃப்டி எடுத்து பார்ப்போம். நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனில் சொல்லி கொடுத்துருந்தேன் 1 hour டைம் ஃப்ரேமில். இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது. இது நம்ம லைவ் மார்க் அப்டேட்டே கொடுத்துருந்தோம். அது யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது. தெரியுதுங்களா? இந்த சப்போர்ட் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு மேலே. இந்த சப்போர்ட் தான் இங்கே பாருங்களேன், இந்த ஜோனுக்கு கீழே போய் எங்கேயாவது கேண்டில் பாடி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு. நம்மளோட லாஸ்ட் டெட் அண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஸ்விங்கோட லோவை மார்க் பண்ணிக்கணும். இந்த லோவுக்கு கீழே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸிட், யோசிக்கவே வேண்டாம், எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சுக்கோங்க. கேண்டில் பாடி கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிடணும். ரெசிஸ்டன்ட் அதே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டில் தான் இருந்தது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சாலே போதும், இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ட்ரேட் பண்ணி. பாருங்க, இது சப்போர்ட்டு, மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட். இந்த ஜோனுக்கு போயிட்டு ஃபால் ஆகும்போது சேம் சப்போர்ட் தான் எடுத்து போயிருக்கு. மேலே ரெசிஸ்டன்ட்டுக்கு போச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும்னு வைங்களேன். இந்த சப்போர்ட் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் தெரியிற வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிடுவீங்க. தேர்ட் டைம் வரும்போது அது ரியாக்ட் ஆகும், அங்கே ப்ரெஷர் இருக்கும், பையிங் ப்ரெஷர் இருக்குங்கிற விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ தேர்ட் டைம் இங்கே வரும்போது இங்கே என்ட்ரி எடுக்கலாமே. இந்த சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் வைங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஹிட் ஆச்சா க்ளோஸ் பண்ணிடுங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இன்கேஸ் இதுக்கு கீழே போய் க்ளோஸ் ஆச்சா எக்ஸிட், டேரெக்டாக பற்றி எக்ஸிட் பண்ணிடுங்க. யோசிக்கவே வேண்டாம். அந்த இடத்துல போய் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்களே யோசிக்கவே வேண்டாம். இப்போ இந்த ஒரு இதுலேயும் பாருங்கள். இப்போது இதில் பாருங்கள், இப்போ அந்த 5 minute டைம் ஃப்ரேமில் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு இதை வந்து மார்க் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டலோட லோ. ஓகேங்களா? இப்போ இந்த லோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பாடி இது எந்த ஜோன் வரைக்கும் இருக்குங்கிறதையும் மார்க் பண்ணுங்கள். இந்த லோவோட கேண்டில் இந்த ஜோனில் தான் இருக்குது. இப்போ பாருங்களே, இதுக்கு கீழே வந்து எங்கேயாவது க்ளோஸ் வச்சுருக்கா அப்படின்னு இருக்குல்லையா? சப்போர்ட்டாக மார்க் பண்ணுங்கள். சப்போர்ட்டாக மாறிடுச்சுங்களா அது? அப்போ அங்கே வந்தால் பையிங் ப்ரெஷர் இருக்குது,
இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இதை பிரேக் பண்ணி கீழே கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஜோனுக்கு வரும்போதெல்லாம் பையிங் ப்ரெஷர் நடக்குது. இந்த ஜோனுக்கு வரும்போதெல்லாம் பையிங் ப்ரெஷர் நடக்குது. அப்போ திருப்பி இந்த ஜோனுக்கு வந்தது அப்படின்னா பையிங் ப்ரெஷர் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? டார்கெட் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விங்கில் வைங்க. இப்போ இது வந்து ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா ஸ்விங் எங்கே இருக்குது? இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட ஹையில் வைங்க. அதாவது கேண்டில் பாடி இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா இது உங்களோட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்விங்கை வந்து பக்கத்தில் இருக்க ஸ்விங்கை வந்து டார்கெட்டாகவும் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு என்ட்ரி ஜோனாகவும் வச்சுக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறது. இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு? சப்போர்ட் எடுத்து மேலே போனது, திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு. இங்கேயும் இன்னொரு டைமும் வந்து என்ன நடக்கலாம்? சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரேக் ஆச்சு அப்படின்னா எக்ஸிட். பிரேக் ஆனால் பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. இந்த பிரேக் ஆச்சுன்னா கேப்பெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நாள் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஆகி கீழே வரும்போது பேசலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் தான் இருக்கணும். ஒரு சப்போர்ட் ஜென்ட்டில் என்ட்ரி, மேலே போனால் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்விங்கிங்கில், கீழே வந்துச்சுன்னா க்ளோஸ். ஈஸியாக பார்த்தீங்கன்னா எஸ்எல் சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும், கரெக்டாக எஸ்எல்லும் பேஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் தப்பாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா தான் உங்களால் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ரெண்ட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ட்ரி எடுக்கணும் ட்ரெண்ட் லைனை வச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்த்துருப்போம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு என்ட்ரி எங்கே எடுக்கணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டில், ட்ரெண்ட் லைனில் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வச்சாலே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஹார்மோனிக் டெக்னிக்கல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா?